வணக்கம். சித்தக்கேட் உணவு மருந்து மருந்து உணவு. இன்னைக்கு கீழா நெல்லி பற்றி பார்க்கலாம். இது கீழா நெல்லி. இதுக்கு அந்த இலைகளுக்கு கீழே குட்டி குட்டி கடுகு அளவு நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். அதுக்கு அதனால தான் இதுக்கு பேர் கீழா நெல்லி. இது முக்கியமாக இந்த சமூலம், அதாவது வேர், தண்டு, இலை, இது எல்லாமே மருத்துவ குணம் நிறைய உள்ளது இந்த கீழா நெல்லி. முக்கியமாக லிவர், கல்லீரலுக்கு செயல்பட வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உடல் சூட்டை தணிக்கும். மற்ற பலன்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரலாம். மஞ்சள் காமாலை வந்தது அப்படின்னா சித்த மருத்துவர்கள் யூஸ் பண்ணுற பேஸ் மருந்து இந்த கீழா நெல்லி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நவீன மருத்துவர்களும் லிவர், அதாவது கல்லீரல் செயல்பட வைக்கிறதுக்கு, அதுவும் முக்கியமாக மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னா இதோட பேஸ் உள்ள மருந்து மட்டும்தான் அவங்களும் கொடுப்பாங்க. ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த கீழா நெல்லி கல்லீரலுக்கு சிறந்த மருந்தாக பார்க்கப்படுது. இந்த கீழா நெல்லி மஞ்சள் காமாலை வந்துச்சு அப்படின்னா இந்த சமூலம், அதாவது வேறு, தண்டு, கீரை, இந்த இலை எல்லாமே சேர்த்து எலுமிச்சைப்பழம் அளவு நல்லா அரைச்சிட்டு காலையில் ஒரு வேளை, சாயந்தரம் ஒரு வேளை வெண்ணெய் நீக்கிய பசுமோரில் கலந்து குடிக்க சொல்லுவாங்க. வெண்ணெய் நீக்கிய பசுமோர் ஏன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, வெண்ணெய்னாலே ஃபேட்டு கண்டென்ட் இல்லையா, லிவரில் பிரச்சனை இருந்தால் தான் மஞ்சள் காமாலையே வரும். ஸோ வெண்ணெயும் அதை செரிக்க முடியாதுங்கிறதால வெண்ணெய் நீக்கிய பசுமோரில் குடிக்க சொல்லுவாங்க. சித்த மருத்துவர் அணுகி இதை கேட்டவங்க அப்படின்னா அவங்க ஆலோசனை பேரில் எத்தனை நாள் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கீழா நெல்லியை இந்த சமூலமாக, அதாவது வேர், தண்டு, கீரையோடு சேர்த்து பசு மோரில் கலந்து காலையில் ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர் குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், சூட்டால், உடம்பு சூட்டால் வர வெள்ளைப்படுதல், அதுக்கப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன், எல்லாருக்கும் வர யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாமே உடனே குறைஞ்சிரும். அவங்களுக்கு திரும்பவும் வரவே வராது. இதை குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இதை பல கீரைகள் போட்டு கூட்டுக்கு கீரை பொரியலோ இல்லை கூட்டோ செய்யும் போது இந்த இதில் ஒரு கைப்பிடி கீழா நெல்லியும் போட்டு சமைச்சோம் அப்படின்னா குழந்தைகளுக்கும் இது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கும் சேர்த்த மாதிரி ஆகிடும். இந்த கீழா நெல்லியை சருமத்தில், அதாவது உடல் புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை இந்த கீழா நெல்லிக்கு உண்டு. நல்லா இலையெல்லாம் மட்டும் எடுத்து நல்லா அரைச்சிட்டு, ஏதாவது உடம்புல காயப்பட்டிருந்தா கூட தொடர்ந்து தடவிட்டே வந்தால் புண்கள் சீக்கிரமாக ஆறும். அதுக்கப்புறம் இந்த கீழா நெல்லியை நல்லா அரைச்சிட்டு இதையோடு சேர்த்து வெந்தயத்தை, ஊற வச்ச வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்க ஆரம்பித்தோம். தலைக்கு தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு குளித்தோம் அப்படின்னா முடிக்கு வேண்டிய எல்லா சத்துக்களும் கிடச்சிரும். முடி உதிர்றது கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுடும். உடல் சூட்டையும் தணிக்கும். தலையில் உள்ள சூடு அதிகமானால் கூட நிறைய பிரச்சனைகள் வரும். முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும். இந்த தலை சூட்டையும் சரி, உடல் சூட்டையும் சரி குறைச்சி தரக்கூடியது வெந்தயத்தையும் கீழா நெல்லியும் அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். ஸோ இந்த கீழா நெல்லி கீரை எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. வீட்லேயும் வளர வைக்கலாம். இந்த கீழா நெல்லி கீரை கிடச்சிது அப்படின்னா இந்த கீரையும் மற்ற கீழா நெல்லி எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிட்டோம் இல்லையா. இதுக்கு கீழே கடுகு அளவுக்கு நெல்லிக்காய் மாதிரி குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். இதான் இதோட அடையாளம். ஓகே, இது நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக வாழணும். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.